பாம்பு கடிக்கு ஏன் அரசு மருத்துவமனை போகணும் அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1 என்ன பாத்தீங்கன்னா ஏவிஎஸ் ஆன்டி வெனம் சீரம் அங்கதான் அதிகமான ஸ்டாக் இருக்கும். பிரைவேட்ல இருக்காதா அப்படின்னா பிரைவேட்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க. பாம்பு கடி இங்க பாக்குறோம் அப்படின்னு யாரும் விளம்பரம் தெரியல. இன்னொன்னு கிராமப்புறத்துல தான் அதிகமான பாம்பு கடி நடக்கும். அவங்க போற இடம் ஜிஹெச் தான். ஸோ அங்க அதிகமான ஸ்டாக் இருக்கும். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா அனுபவம் உள்ள டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். கிராமத்துல தான் அதிகமான பாம்பு கடி நடக்குது. அவங்க போற இடம் ஜிஹெச் தான். ஸோ அவங்களோட டாக்டருக்கு எந்த பாம்பு கடிக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தரணும்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பாம்பு கடிக்கும் ஒவ்வொரு மாதிரி சிகிச்சை மாறும். சில டோஸ் அதிகமா தரணும், டோஸ் கம்மியா தரணும். அவங்க நிறைய கேஸ் பார்த்துருக்கனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மூணாவது என்னன்னா தமிழ்நாடு அரசு போன வருஷம் இந்த பாம்பு கடிய நோட்டிஃபையபிள் டிசீசஸ், அதாவது அறிவிக்கத்தக்க நோயா மாற்றிருக்காங்க. நம்ம டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா மாதிரி இதனால வர்ற இழப்புலாம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்த பிறகு எல்லா ஜிஹெச்லயுமே நஞ்சு மீறி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னதான் பாம்பு கடிச்சாலும் காலதாமதம் இல்லாம உடனே பக்கத்துல உள்ள பெரிய அரசு மருத்துவமனைக்கு சீக்கிரம் போயிருங்க. ஏன்னா சில சின்ன அரசு மருத்துவமனையில அதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்க கொஞ்சம் கஷ்டம். இந்த காரணங்களால தான் நான் பாம்பு கடிச்சா உடனே அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்றேன் நான்.